உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முக்கிய செய்தி: ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியிருக்கிறது. 7 மாவட்டங்களில் உள்ள 24 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் இன்று முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அங்கு எத்தனை பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது? என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் தேர்தலுக்காக அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 24 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது. 7 மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீண்ட வரிசை நின்று வாக்களிக்க 6 முன்னும் காத்திருப்பதை நாம் காட்சிகள் வாயிலாக காண முடிகின்றது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் அரசியல் நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு மற்றும் கட்டாயத்தின் பேரில் அங்கு தற்போது தேர்தல் நடைபெறுகின்றது. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஜம்மு காஷ்மீர் முதற்கட்ட தேர்தலை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தான 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு, அதே போல மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெறுகின்ற முதல் தேர்தல் என்பதால் இன்று நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் என்பது கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. கடைசியாக அங்கு 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு காஷ்மீர் பிராந்தியத்தில் உள்ள 16 தொகுதிகளுக்கும் ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள 8 தொகுதிகளுக்கும் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம் சுமார் 23 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 24 தொகுதிகளிலே மொத்தம் 219 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதே போல காங்கிரஸ், பிஜேபி, அதே போல தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி என மொத்தம் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மொத்தம் 219 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மக்கள் வாக்களிக்க ஏதுவாக சுமார் 3276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 14,000 தேர்தல் பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியிலே ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலை பொறுத்தவரை முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தியினுடைய மகள் இல்திஜா முஃப்தி முக்கிய வேட்பாளராக போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த மக்களவை தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்கும் என தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிறது. கடைசியா 2014 ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்த போது அங்கு மொத்தம் 65.5% வாக்குப்பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 58.46% வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்கு என்பது 35 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச வாக்குப்பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற இருப்பதால் மக்களவை தேர்தலை காட்டிலும் இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்கும் என்று தேர்தல் ஆணையம் நம்பிக்கை தெரிவிக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய துணை ராணுவ படையினர், ஜம்மு காஷ்மீர் ஆயுதப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைப்பதற்காக அண்மை காலமாக பயங்கரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்களை நிகழ்த்தி வருகின்றனர். இன்றைய தினமும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு படையினர் முழு உஷார் நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கிய தேர்தல் பிரச்சனையாக இருந்து குறிப்பிடத்தக்கது. கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளும் நாங்கள் வெற்றி பெற்றால் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றன. தேசிய மாநாட்டு கட்சி, அதே போல காங்கிரஸ், பாஜக, மக்கள் ஜனநாயக கட்சி இவை அனைத்தும் நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கின்றன.
இதில் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வெற்றி பெற்றால் ரத்து செய்யப்பட்ட 370 சட்டப்பிரிவை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் இது குறித்து எந்த விதமான வாக்குறுதியும் தெரிவிக்கவில்லை. பாஜகவோ இதனை எதிர்த்து வருகிறது. அதாவது 370 சட்டப்பிரிவு என்பது வரலாறு ஆகிவிட்டது, அது இனி ஒருபோதும் கொண்டு வரவே முடியாது என்று பாஜக தெரிவிக்கிறது. ஆனால் மாநில அந்தஸ்தை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றால் அதை பாஜக அரசால் மட்டும்தான் முடியும். தேர்தலுக்கு பிறகு உரிய நேரத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியை பாஜகவும் கொடுத்திருக்கிறது. இவை மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களைப் போல ஜம்மு காஷ்மீர் தேர்தலிலும் இந்த இலவசங்கள் என்பது இலவச மற்றும் கவர்ச்சி வாக்குறுதிகள் என்பது முக்கிய இடம் பிடித்துள்ளது. காங்கிரஸ், பாஜக என பல்வேறு கட்சிகளும் பொதுமக்களுக்கு பல்வேறு இலவசமான வாக்குறுதியை கொடுத்துள்ளது. அதாவது மகளிருக்கு 3000 ரூபாய் நாங்கள் உதவித்தொகை மாதம் வழங்குவோம். அதே போல மகளிர் சுய குழுவினருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்குவோம். மடிக்கணினி உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவோம். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவோம். பயணப்படி வழங்குவோம் என்று காங்கிரஸ், பாஜக என மாறி மாறி இலவச வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.